நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இன்னைக்குதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நமது தமிழ்நாட்டிலிருந்து 38 மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல்ல டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டத்து அடிப்படையில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஒரு சில மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்ட அடிப்படை நோட்டிபிகேஷன் அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் நண்பர்களே, பிசினஸ் லெட்டர்ஸ் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நவீன் நவீன் 812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். உங்களோட லெட்டர்ஸ் கொரிஸ் கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழேயே பாத்தீங்க அப்படின்னா ஹைபன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜஸ்ட் தட்டி விட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ்நாட்டிலிருந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 29 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டு இருப்பதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இந்த புகைப்படம் இருக்கிற இடத்துல உங்களோட போட்டோ ஒட்டிடுங்க. அதே மாதிரி கிராம உதவி பணிகளுக்கான விண்ணப்பம் தான் இது. சோ எந்த வட்டத்தை சார்ந்தவர்கள், என்ன கிராமத்தை சார்ந்தவர்கள், சோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி அப்ளிகேண்ட், உங்களுடைய நேம மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தந்தை கணவரின் பெயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரெசிடென்டல் அட்ரஸ் அப்படின்னா இருப்பிடம் முகவரி அட்ரஸ் கொடுத்துருங்க. பிறந்த தேதி, அதாவது பர்த் சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய உங்க டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டோட்டல் ஏஜ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க ஜெண்டர் ஆனா பெண்ணா, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ஜாதியை சார்ந்தவர்கள், அதோட உட்பிரிவு, அதாவது கேஸ்ட், அதோடைய உட்பிரிவு கேஸ்ட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியா ஆமா இல்லையா, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆம் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு அடையாள அட்டை பாத்தீங்கன்னா இணைக்கணும். ஆதரவற்ற விதவையா ஆமா இல்லையா, ஆம் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். முன்னாள் ராணுவத்தினரா இல்லையா, சோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். விண்ணப்பிக்கும் கிராமம், சோ நீங்க எந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த வட்டம், எந்த கிராமம் மறுபடியும் கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, சோ இது கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து கல்வி தகுதி விவரங்கள் எஜுகேஷன் குவாலிபிகேஷன், சோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, குறைஞ்சபட்ச கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 10th சொல்லிக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஓட்டுநர் திறன், அதாவது டிரைவிங் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மிதிவண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா, சோ கண்டிப்பா இதுக்கு ஓட்ட தெரிஞ்சுக்கணும். சோ உங்களுக்கு 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சாலும் சரி, 4 வீலர் ஓட்ட தெரிஞ்சாலும் சரி, நோ ப்ராப்ளம். பட் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சோ ஓட்ட தெரியும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்பர் அண்ட் வேலிடிட்டி டேட் அதை கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டு எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, இடம், சிக்னேச்சர், இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எதையுமே மிஸ் பண்ணாம எல்லா டீடைல்ஸுமே மென்ஷன் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அது ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் புகைப்படம், அதே மாதிரி ஓட்டுநர் உரிமம், அதே மாதிரி பணி நியமனம், அதாவது முன்னுரிமை போடுறீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். குடும்ப அட்டை, சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்து சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும். சோ பெருநர் வட்டாட்சியர், எந்த வட்டத்தை சார்ந்தவர்கள், சோ அது எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா 7/9/2025 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேர்ற மாதிரி அனுப்பணும். பட் இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ள என்னென்ன கிராமத்துல எல்லாம் வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ராமேஸ்வரம். சோ ராமேஸ்வரம் அலுவலகத்துல பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு காலி பணியிடங்கள். மாத சம்பளம் 11,100 முதல் ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரை சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடமா எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ அதிகபட்ச வயது அப்படின்னு பாத்தீங்க, குறைஞ்சபட்ச வயது 21, அதிகபட்ச வயது 37 சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராஜசிங்கமங்கலம் அப்படின்ற லொகேஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்குது. சோ அந்த லொகேஷனுக்கு பாத்தீங்கன்னா நேர்காலம் நடைபெறும் தேதியை இதுல கொடுத்திருக்காங்க 23/10 சொல்லியிருக்காங்க. பட் 7/9/2025 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேர்ற மாதிரி நீங்க அனுப்பணும். ஒட்டுமொத்தமாக 9 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. சோ குறைஞ்சபட்ச வயது 21, அதிகபட்ச வயது 37, ஓசி கேட்டகரியில மட்டும் இருந்தீங்கன்னா அதிகபட்ச வயது 32 சொல்லியிருக்காங்க. சோ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பரமக்குடி கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ அதை பார்க்கலாம். சோ இந்த பரமக்குடியில ஒட்டுமொத்தமாக 3 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 3 காலி பணியிடங்களும் என்ன சொல்லிச்சின் அடிப்படையில எடுக்கப்படுறாங்க. 21 வயசுல இருந்து 37 வயசு இருக்கிறவங்க இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். சோ 10th குவாலிபிகேஷனா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணடை லொகேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. சோ திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா 23/10/2025 தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடைபெற போகுது. 11,100 35,100 சம்பளம், ஒரு காலி பணியிடங்கள். 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் காமனா எல்லா கேஸ்ட் கொடுத்திருக்காங்க. பட் ஓசி கேஸ்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஒரு கிராமம் பார்க்க போறோம். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல முக்குளத்தூர் வட்டத்துக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த கிராமத்துக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா கீழக்கரை வட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 2 காலி பணியிடங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேரிடர் இந்த லொகேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. கடலாடி அப்படின்ற கிராம வட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 6 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கடைசி வட்டம் பாத்தீங்க அப்படின்னா கமுதி வட்டம் லொகேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 3 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன், எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான தகுதி அடிப்படை என்னன்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்வளவு டீடைல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். சோ இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் ஏதாவது கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா, ஏதாவது கொலாபரேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட கொரிஸை கேட்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கீழே ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.